எல்லோரும் கட்டும் வேட்டி ஏழைக்கேத்த சாய வேட்டி, தந்தனத்தான் கட்டும் வேட்டி சரியான சரிக வேட்டி பாரு, இந்த தந்தனத்தான் கட்டுற ஜோறு ஜோறு, அடத்தில்லா டாங்கு டாங்கு அதை திருப்பி போட்டு வாங்கு. என்னங்க ஏதோ பொங்கலை பற்றி பேச போகிறீங்கன்னாக்கா தில்லா டாங்கு டாங்குங்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த பொங்கல் விழானாலே அப்படி பாட்டு ஆட்டம், இந்த ஒயிலாட்டம் மயிலாட்டம் மாதிரி தான் அங்கே ஆடி 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 அவ்வளோ பேரும் சந்தோஷப்படுவாங்க. காரணம், கை நிறைய பொலி கண்டுதுன்னு சொல்லுவாங்க. பொலி அப்படின்னாக்கா நிறைய நெல் விளைஞ்சுது, இதை ஒருத்தருக்கு கொடுத்து அப்படி சந்தோஷப்படுற நாள் தான் இந்த 4வது காணும் பொங்கல், பூப்பொங்கல். அன்றைக்கி பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து அந்த பூவு பெண்களும் பூவையரும் பறிப்பாங்க, காளையரும் பறிப்பாங்க. அது எல்லாத்தையும் அன்றைக்கி சாமிக்கு கொண்டு போய் பூ போட்டாக்க வாழ்க்கை நல்லா மலர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. இந்த மாடுகளுக்கெல்லாம் பொங்கல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த செஞ்ச பொங்கலையும் கொடுப்பாங்க, வாழைப்பழம் கொடுப்பாங்க, சில பேர் வீட்டில் வெல்லம் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே அகத்திக்கீரை கொடுப்பாங்க. இந்த அகத்திக்கீரை எதுக்காக கொடுக்கறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காளையெல்லாம் அடுத்த முறை நீங்கள் பார்க்குற போது பரமேஸ்வரா சிவனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்னத்தில் போட்டு கும்பிட்டுடுவீங்க. காரணம் என்ன தெரியுமா? மற்ற மிருகங்கள்லாம் விஷம் கலந்த எதையானு சாப்பிட்டுதுன்னா அது நேராக வயிற்றுக்குள்ளே போயிடும், அதுக்கு உண்டான ரியாக்ஷன் இருக்கும். இந்த காளை மாடெல்லாம் இருக்குல்ல, அதுங்களுக்கு சாப்பாட்டில் ஏதாவது தெரியாம, அதுக்கு தெரியுமா இந்த கீரை நல்ல கீரை, அந்த நல்ல செடி அப்படின்னு தெரியாமல் சாப்பிட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுமா, உணவு மட்டும் நல்ல விஷயங்கள் வயிற்றுக்குள்ளே போகுமா, அதோட அந்த விஷத்தன்மை மட்டும் கழுத்திலேயே இருக்குமா. அதனால் ஒரு விதத்தில் காளை மாடும் அதில் ஏறி வருகின்ற சிவனும் ஒன்று, நீலகண்டன் தான். அத்தனை விஷத்தையும் இங்கே வச்சிட்ருக்குமா. இந்த அகத்திக்கீரை சாப்பிடும் பொழுது அந்த விஷமாவது முறிக்கப்பட்டு விடுகிறதுன்னுட்டு. இதெல்லாம் நம்ம ஊர் விவசாயிங்க எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படித்தாங்க, எந்த தீசிஸ் எழுதி டாக்டரேட் வாங்கினாங்க, அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள். நமக்கெல்லாம் காளை மாடு தெரியும், ரெட்டை மாட்டு வண்டியெல்லாம் பார்த்துருக்கோம், ரேக்லா வண்டியெல்லாம் பார்த்துருக்கோம்.